பெண்களுக்கு எதிராகவும் ஆபாசமாக பேசக்கூடிய மற்றும் ஊழல் செய்யும் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துபவர்தான் ஸ்டாலின் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் பாராளுமன்ற தொகுதி நிதியில் இருந்து பேருந்து நிறுத்தம் கட்டி முடிக்கப்பட்டது. பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை, ஊழல் செய்த செந்தில் பாலாஜியோடு ஸ்டாலினும் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்படும் என விமர்சித்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். என்ன கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்ததோ, சிசோடியாவுக்கு நேர்ந்ததோ அதேதான் செந்தில் பாலாஜிக்கும் இன்றைய தமிழ் ஆண்டு கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் மிக்க ஆட்சி, கள்ளச்சாராயம் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு கொச்சைப்படுத்தி பேசுகிறது, ஆபாசமாக பேசுகின்ற அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் அவர்களும் ஜெயிலுக்கு செல்வது உறுதி என்பதாகத்தான் தோன்றுகிறது. காரணம், அவர் பேசுகிற பேச்சை பார்த்தால் அதுதான் தெரிகிறது. அதுதான் உண்மையான நிலவரம்.